இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஆல் கால்ஸை பிளாக் பண்ணுறது, ப்ரைவேட் நம்பர்ஸை பிளாக் பண்ணுறது, அப்புறம் அன்னோன் நம்பர்ஸை பிளாக் பண்ணுறது அப்படின்னு எப்படி தெரியாமையே இதுவரையும் இருந்திருப்பீங்க. நீங்கள் படிச்சிருக்கணும், படிக்கலை அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். என்ன ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்ஸ் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி டைப் பண்ண தெரில அப்படின்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு ஆப் தான். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஒரு 3 அளவு கேட்கும். அந்த மூணு அளவையும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போட செக்ஷன் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கில் இருக்கும். ஸோ அது இல்லாதவங்க ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே, எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் ஆன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள். அதாவது கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சில பேருக்கு ஆனில் இருக்கும், ஆஃபில் இருக்கும். நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறைய செக்ஷன் இருக்கும். ப்ரைவேட் நம்பர்ஸ், அன்னோன் நம்பர்ஸ், ஆல் கால்ஸ், அப்புறம் ஆல் கால்ஸ் வைல் இஸ் எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன். ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது மறைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷனை மறைச்சி வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னாலே ப்ரைவேட் நம்பர் தான் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடு இன்ஃபர்மேஷன். அதாவது அவங்களோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதை டிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ப்ரைவேட் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் நம்பர்ஸ் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிக்கங்க. அன்னோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காண்டாக்டில் உள்ள கால்ஸ் மட்டும்தான் வரும். மற்றபடி எந்த ஒரு கால்ஸுமே வராது. இந்த அன்னோன் நம்பர்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காண்டாக்டில் சேவ் பண்ணியிருக்க நம்பருக்கு மட்டும்தான் கால் வரும். பாக்கி எந்த ஒரு நம்பருக்குமே எந்த நம்பர்லேருந்தும் உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகாது. இது நான்லாம் இந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கால் வர மாட்டேங்குதுன்னு. அதேமாரி தான் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணனால தான். கீழே ஆல் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன, ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ டக்குன்னு கால்ஸ் வரும் அப்படின்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஆல் கால்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு தான். ஆல் கால்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும், எல்லா கால்ஸுமே பிளாக் பண்ணுறது. கீழே பார்த்திங்கன்னா ஆல் கால்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷிங் இருக்கும். அது தேவையில்லாத தான் உங்களுக்கு. அது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆப்ஷனு. அது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கால் வர வேணாம் அப்படின்னு நினச்சாங்களே, நீங்கள் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்க. அப்புறம் ரெண்டாவது கீழே எஸ்எம்எஸ்ன்னு இருக்கும். இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாக் பண்ணிக்கங்க. அது கொடுத்தீங்கனாலே கண்டினியூ கேட்கும். உங்களோட ஆப்பை டிஃபால்ட் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் அன்னோன் நம்பர்ஸு, ஆல் எஸ்எம்எஸ்ஸு, எல்லா எஸ்எம்எஸ்ஸுமே நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இந்த இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸை பிளாக் பண்ணுறீங்களோ இல்லையோ, கால் பிளாக் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஆப்பை வச்சுக்கங்க. எப்பயாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே போதுமானது, சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே பிளாக்கிங் இஸ் எனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். இது வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஆப் யாருக்காச்சும் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் வேறு ஆப்பை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா டிவைஸுமே ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு நல்ல ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.